வணக்கம். 1999 வருஷம் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியை நம்மளால் மறக்க முடியுமா? என்னங்க அப்படி என்னங்க நினச்சேன் இன்னைக்கு. நம்மளால் வேணா மறக்க முடியும். ஆனால் செப்டம்பர் 30ஆம் தேதியை 1999 வருஷம் செப்டம்பர் 30ஆம் தேதியை த்ரீஷாவால் மறக்கவே முடியாது. அப்படியா? என்ன? அன்னைக்கு தான் மிஸ் சென்னை அப்படிங்கிற ஒரு பட்டத்தை த்ரீஷா அடைந்தார்கள், பெற்றார்கள் அப்படின்னு சொல்லணும். அன்னியிலிருந்து அதை அடுத்தடுத்த காலகட்டங்களில் த்ரீஷா ஒரு ரெண்டாவதாக நிற்கிற ஒரு நடிகையாக ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தனித்துவமான ஒரு நடிகையாகி அஜித்துக்கு ஜோடியாக நடிக்கிறது, விஜய்க்கினுடைய ஜோடியாக நடிக்கிறது, அன்னைக்கு இருந்த ஹீரோக்களுக்கு எல்லாருக்கூடையும் ஜோடியாக நடிக்கிறது, அதற்கு பிறகு கமல் சார் கூட நடித்தது, ரஜினி சார் கூட நடித்தது அப்படின்னு பார்த்து தொடர்ந்து இன்னைக்கு வரைக்க மார்க்கெட் உள்ள ஒரு நடிகையாக தன்னை த்ரீஷா தக்க வைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதே பெரிய விஷயம். என்றும் மார்க்கண்டேயன்னு நடிகர் சிவகுமார் சாரை சொல்லுவோம். அதே போல இந்த லேடி மார்க்கண்டேயன் அப்படின்னு தான் த்ரீஷாவை சொல்லணும். அவங்க அந்த 1999 வருஷம் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி மிஸ் சென்னை அப்படின்ற ஒரு அவார்டு வாங்கினப்ப த்ரீஷா எப்படி இருந்தாங்களோ அதே த்ரீஷாவை தான் இப்போ நம்ம படத்தில் கூட நம்ம பார்க்குறோம். அதே த்ரீஷா, அதே வெயிட்டு போடாத, அதே சிரிப்போட, அதே கண்களோட, அதே அழகோட இருக்கிற த்ரீஷாங்கிறது பெரிய விஷயம். த்ரீஷாவுடைய மார்க்கெட் வந்து அப்படியே உயர அப்படியே வந்துக்கிட்டே இருக்க, சம்பளம் எகிரிக்கிட்டே இருக்கு. ஆந்திரா பக்கமும் அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு உண்டு. ஆந்திராவிலையும் ஒரு ரவுண்டு வராங்க, இங்கேயும் தமிழ்லையும் ரவுண்டு கட்டி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்த திருப்பாச்சி மாதிரியான படங்களாக இருக்கட்டும், கில்லி மாதிரியான படங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுக்குது. கமல் கூட நடித்த தூங்காவனம் மாதிரியான படத்தில் வேற ஒரு த்ரீஷாவை நம்ம அதில் பார்க்க முடிஞ்சுது. த்ரீஷா தனியாகவே ஹீரோயினாக நடித்த படங்களும் கூட நமக்குள்ளார ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு. த்ரீஷாவுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு. இன்னைக்கு தேதிக்கு பளிச்சுன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, நயன்தாராவுக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்குதோ அதே போல த்ரீஷாவுக்கு அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. அதனால தான் அந்த கோட்டு படத்துல அந்த மஞ்சள் ஆடையோட ஒரே ஒரு அந்த பாட்டுக்கு வந்து ஆட்டம் போட்ட த்ரீஷாவுக்கு அப்படி ஒரு அப்ளாஸ் பறந்துகிட்டே இருந்துச்சு. விசில் தெறிக்க விட்டுட்டு இருந்தாங்க ரசிகர்கள். இது மாதிரி த்ரீஷாவுடைய ஒவ்வொரு படமுமே அவங்களுக்கு ஒரு வேல்யூபிளான படமாவே அமைஞ்சுது அப்படின்னு சொல்லணும். த்ரீஷாவுடைய லைஃப்ல மிக முக்கியமான படமா சம்திங் மாதிரியான படங்களா இருக்கட்டும், நிறைய படங்கள் அவங்களுக்கு வந்திருந்தது. அந்த மாதிரி ஒவ்வொரு படங்களா வந்துகிட்டே இருக்கிற அந்த சமயத்துல தான் பிரேம்குமார் மெய்யழகன் படத்தை இயக்கிய பிரேம்குமார் அவர்களுடைய 96 திரைப்படம் லைஃப் டைம் படம் அப்படின்னே சொல்லலாம். த்ரீஷாவுக்கு இது மாதிரி ஒரு படம் இனி அமையுமா அப்படிங்கிறதே சந்தேகம்தான்ற அளவுக்கு அந்த த்ரீஷா அந்த கதாபாத்திரமாகவே அவர் வாழ்ந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை அசால்ட்டா ரொம்ப உணர்வுகளை ரொம்ப அழகா வெளிப்படுத்தி த்ரீஷா தன்னுடைய நடிப்பை அங்க கொட்டி தீர்த்தார். அந்த கதாபாத்திரமாகவே உருமாறி இருந்தார் அப்படின்னு சொல்லணும். இது மாதிரி அஜித் கூட நடித்த படங்கள்ல ஜி படம், லிங்குசாமி சாருடைய டைரக்ஷன்ல வந்த ஜி படத்துல அவ்வளவு கொள்ளை அழகோட த்ரீஷா இருப்பாங்க. அந்த ஒரு கும்பகோணத்துக்கார பொண்ணாவே நமக்கு காட்சி தர்ற த்ரீஷாவாகவே லிங்குசாமி பண்ணியிருப்பார். இது மாதிரி த்ரீஷா அவருடைய லைஃப்ல வந்து நிறைய படங்கள், வெற்றி படங்கள் நிறையவே அமைஞ்சுது. நிறையவே த்ரீஷாவுடைய நடிப்பை சொல்லுவதற்கும் பாராட்டுவதற்குமான படங்கள் அமைஞ்சுது. 1990 வருஷத்துல செப்டம்பர் மாதம் 30 அப்படின்னா பாருங்க எத்தனை வருடங்கள் ஆயிடுச்சுன்னு. இன்னைக்கும் இத்தனை வருடங்களாகவும் தன்னுடைய மார்க்கெட் அப்படிங்கிற அந்த வேல்யூபிளான விஷயத்திலிருந்து இம்மி அளவு கூட இறங்கல. த்ரீஷா மார்க்கெட்டு டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லாம இன்னமும் தனக்குன்னு ஒரு ரசிகர்கள் கூட்டத்தையும் த்ரீஷாவுக்கு ஒரு இந்த கேரக்டரை த்ரீஷாவுக்கு கொடுத்தா பிரமாதப்படுத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சமீபத்தில் கூட த்ரீஷா நடித்த ஒரு தெலுங்கு படத்தை பார்த்தப்ப வியந்து போனேன் அந்த நடிப்பை பார்த்து. ஒவ்வொரு படத்துலையுமே த்ரீஷா வந்து அது எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு எண்ணெய் எறிந்தால் மாதிரி கௌதம் வாசுதேவ் மேக்கிங்ல அந்த படமா இருந்தாலும் சரி, எந்த படமா இருந்தாலும் சரி, எந்த ஆடை இருந்தாலும் அந்த ஆடையில ஒரு அழகு காலம் இருக்கிற ஒரு அட்டகாசமான ஒரு நடிகை தான் த்ரீஷா. கிட்டத்தட்ட
இத்தனை ஆண்டு காலம் இப்படி ஒரு நடிகை கோலோச்சி கொண்டு இருக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம். இல்லாட்டினாக்கா இந்நேரம் விஜய்க்கு அம்மாவாகவோ விஜய்க்கு அக்காவாகவோலாம் நடிப்பாங்க. இன்னைக்கெல்லாம் தேதிக்கே அப்படிலாம் மாறிட்டவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் த்ரீஷா தனக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டத்தை வைத்துக்கொண்டு தன்னுடைய உடலையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு கேரக்டரையும் சரியாக தேர்ந்தெடுத்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்காங்கன்றது தான் த்ரீஷாவினுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு, த்ரீஷாவினுடைய வெற்றி, த்ரீஷாவினுடைய பலம். அந்த த்ரீஷா இன்னும் பல வெற்றிகளை அடைய நாமும் த்ரீஷாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். வணக்கம்.